ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா கொஞ்சம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் யூஸ் பண்ணி சில நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதாவது நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னன்னா வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் ஈஸியான மெத்தட்ல அந்த வேர்ட் ப்ராப்ளம் ரீட் பண்ணின உடனே சிம்பிளா நம்மளால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ரொம்ப நம்ம ப்ரூஃபோ ஏதோ ரொம்ப கொண்டு போக தேவையில்லை. அப்படிப்பட்ட போல மூணு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஓகே, வாங்க போலாம். First question, find the sum of the products of the corresponding terms of the sequence. அதாவது ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 2 4 8 16 32. அது சீக்வன்ஸ் 128 32 8 2 half. ஸோ இந்த ரெண்டு சீக்வன்ஸ்லையும் கரஸ்பாண்டிங் டேர்மை ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதனுடைய சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இது ரெண்டு விதமா நம்ம பண்ணலாம். டைரக்டா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த அஞ்சையும் சம் பண்ணலாம். இங்க நம்ம ஆனா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அதனுடைய கான்செப்டை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாம நம்ம சாதாரணமா ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி சிம்பிள் அரித்மெட்டிக்ல செஞ்சோம் அப்படின்னா இதுல ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் மெத்தடாலஜியை நம்ம அப்ளை பண்ணாத மாதிரி இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனை இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸை எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் எழுதிக்கிறோம். 2 4 8 16 32 2 4 8 16 32. ஸோ இதுல ஏ என்ன? ஷூ. ஆர் என்ன? ஷூ. பிகாஸ் 4/2 is 2, 8/2 is 8/4 is 2, 16/8 is 2. So everything 2. So then 128. So இதை A1 எடுத்துக்கோ, இதை R1 எடுத்துக்கோ. 32 8 2 half. இதுல பார்த்தேன்னா A2 ஓட வேல்யூ 128. Am I right? Then R2 equal to என்னவா இருக்கும்? 32 divided by 128. 8 32 வரும். இங்க 128 4 வச்சு எழுதணும்னா 4 3 2s of 4. ஓகேவா? ஸோ 8 32 32 32 கேன்சல் ஆச்சுன்னா 1/4. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கரஸ்பாண்டிங் டேர்மை ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ கரஸ்பாண்டிங் டேர்மை ப்ராடக்ட் பண்ணணும்னா A1 times A2 என்ன வருது? 2 times 128 equal to 256. அந்த மாதிரி A1 R1 times A2 R2 times என்ன வரும்? Yeah, come on. 4 times 32 வரும். இப்போ A1 times A2 உனக்கு என்னன்னு தெரியுது? 256 தெரியுதா? ஆமா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு R1 times R2 பார்த்தோம்னா 4 times 32 divided by 256. ஸோ என்ன வரும்? 4ஆல கேன்சல் பண்ணோம்னா 8 சாரி 4னா 6 24 மிச்சம் 1 4 16. இதையும் கேன்சல் பண்ணா 2. ஸோ 1/2. ஸோ 1/2 தான் ரேஷியோவா இருக்க போகுது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் பார்த்தோம்னா இதுல இருக்க ரேஷியோ 1/2 இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டேர்ம் 256 இருக்க போகுது. ஸோ இப்போ இதுல மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? இதுலயும் 5 டேர்ம்ஸ், இதுலயும் 5 டேர்ம்ஸ். ஸோ ப்ராடக்ட்லயும் 5 டேர்ம்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட்க்குரிய டேட்டா. ஓகே, இப்போ sum of the products. ஸோ அந்த ப்ராடக்ட் பண்ற சீக்வன்ஸை பத்தி என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் டேர்ம் 256 ரேஷியோ half.
n 5. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியிற வேல்யூ. இப்போ சம் கண்டுபிடிக்கணும். சம்மோட ஃபார்முலா என்ன? S5 is equal to A times R வந்து less than 1. அதனால 1 minus R power n ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1 minus R. So 256 1 minus half of 5 divided by 1 minus half. ஸோ கீழே இருக்கிறது ஹாஃப்னு வரும். ஸோ ஹாஃபை மேலே கொண்டோம்னா 2ன்னு வந்துடும். இங்கே வந்து 1/32 வரும். ஓகே, ஸோ 32ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? உள்ள இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 256 times 2 minus 256 times 2 divided by 32. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 256ஐயும் 32வையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 இதை 4ஆல் பண்ணோம்னா 64. மறுபடியும் 8ஆல் கேன்சல் பண்ணோம்னா 8. ஸோ 8 2 16. இதில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 2s are 12, balance 1, 5 2s are 10, 11, 2 2s are 4, 5 1 2. ஸோ இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா 12 minus 6x, அப்புறம் 10 minus 1 is 9 and 496 would be the answer. ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன கான்செப்ட்ல பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஜிபி ப்ராக்ரஸ், அதாவது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட மெத்தட்ல வந்து எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஜாமெட்ரிக் மெத்தட் இல்லாமல் சும்மா ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால இதே ஆன்சர் தான் வரும். அது வந்து நமக்கு டைரக்ட் அரித்மெட்டிக். இங்கே நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்ளை பண்ணி எப்படி அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? Insert two numbers between 3 and 81 so that the resulting sequence is G. So, இது 2 numbers பண்ணிச்சிருக்காங்க. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டேர்ம்னு அர்த்தம், இது ஃபோர்த் டேர்ம்னு அர்த்தம். நடுவில் 2 டேர்ம் வந்து ஃபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஜிபியோட கண்டிஷன் என்ன? ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் இந்த ஃபார்மேட்டில் போகும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 3 விச் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் தெரியாது, தேர்ட் டேர்ம் தெரியாது. Fourth term வந்து AR cube is equal to 81. இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்? To find AR square கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்? AR cube-ஐயும் A-வையும் டிவைட் பண்ணலாம். 81 divided by 3. So R cube is equal to 2 3s are 6, 7 3s are 20. So 27. 27 எப்படி எழுதலாம்? 3 cube எழுதலாம். பவர் ரெண்டும் சேம் ஆகிறதுனால பேஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ A is equal to. ஸோ R is equal to 3, A is equal to 3. அப்படி பார்க்கும்போது செகண்ட் டேர்ம் என்ன? செகண்ட் டேர்ம் என்ன? AR equal to 3 times 3, 9. Third term AR squared is equal to 3 times 3 square, which is 27. So, the required GP is 3, 9, 27, 81. Okay, so on the ரெண்டு நம்பர் என்னன்னா 9 and 27. Okay, next sum போலாமா? So the number of bacteria in a certain culture doubles every year. So every year வந்து doubles ஆகுது. அப்படின்னா R is equal to 2. So present, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒரிஜினல் present வந்துட்டு 30 bacteria. There were 30 bacteria present in the culture originally. So originally na it's nothing but initially. Okay. So A is equal to 30, R is equal to 2. அப்படின்னா at the end of second year, second term என்னன்னு கேட்குறான். It is nothing but A into R, which is 30 times 2, which is 60. Then A4 கேட்குறாங்க. So AR cube equal to 30 times 2 cube, which is equal to 240. Okay. So nth hour கேட்குறாங்க. Nth hour means nothing but AM.
that is AR n minus 1. So 30 times 2 power n minus 1 would be the answer. அவ்வளோதான். ஓகே, இதுக்கு நம்ம என்ன தெரியணும்? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு நமக்கு ஜென்ரல் ஜிபி சீரிஸ் வந்து ஜிபி சீக்வன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஜென்ரலாக எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த 3 சம்லையுமே அதுதான் பேசிக்ஸ். முதல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்புறம் ஜென்ரலாக ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு தெரியணும். தெரிஞ்சுட்டா நம்மளால ஆன்சர் பண்றது ஈஸி. ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நம்ம பார்த்தோன்னு செய்யற மாதிரி தான் இருக்கும், சிம்பிள் ப்ராடக்ட் அண்ட் சம் யூஸ் பண்ணி. ஆனா அப்படி செய்யாம நம்ம வந்து இது வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்ல இருக்கிற சம் அப்படிங்கிறதுனால அந்த ஃபார்மேட்ல நம்ம செய்யணும். அதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே ஓகே, பாய், தேங்க்யூ.